விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொகுதிக்குட்பட்ட திருவாமாத்தூர் கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பணியும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. அதே போல ஆவின் பால் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தோம், ஆவின் பால் 3 ரூபாய் குறைக்கிறோம் லிட்டருக்குன்னு. அதே மாதிரி முதல் கையெழுத்து போட்டார். அதே போல விடியல் பயணம், உங்களுக்கு தெரியும், மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, நீங்க அதிகம் பயன்படுற திட்டம் அந்த இலவச மகளிர் விடியல் பயண திட்டம் தான். எங்க வேணா ஏறிக்கலாம், உங்க பஸ் ஓனது நீங்க தான். இந்த விடியல் பயண திட்டத்தில் மட்டும் இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 500 கோடி பயணங்களை தாய்மார்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 8 கோடி முறை இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மகளிர் பயன்பட்டு இருக்கிறீங்க. அதே போல புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம். குழந்தைங்க மாணவிகள் அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் படிக்க போனாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் மூலம் இந்த 3 வருடத்துல 2,72,000 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. குறிப்பிட்டு சொன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 10,000 மாணவிகள் தினமும் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான திட்டம், இந்தியாவிலே முதல் நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்த திட்டம், அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்னாடி பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா வெறும் வயத்தில் அனுப்பிச்சுட்டு அதே நினைப்பா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க. ஏன்னா இந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு பள்ளிக்கூட கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, திராவிட மாடல் அரசு இருக்குன்னு அந்த தைரியத்தோடு நம்பிக்கையோடு அனுப்புறாங்க. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா 31,000 அரசு பள்ளிகள்ல தினமும் காலையில 17 லட்சம் மாணவர்கள் தரமான உணவு சாப்பிட்டுட்டு தான் கல்வி கேட்க உட்கார்றாங்க. இப்போ அனைத்து பள்ளிகளுக்கும் இதை விரிவுபடுத்துறதுக்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 66,000 மாணவர்கள் தினமும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க. இதை விட எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம், அது தேர்தலில் நம்முடைய அறிக்கையில சொன்ன தலைவர் சொன்ன வாக்குறுதி, மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய், தகுதியில மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவேன்னு சொல்லி சென்ற செப்டம்பர் மாதம் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் ஆரம்பிச்சு இதுவரைக்கும் 1,16,00,000 மகளிருக்கு கிட்டத்தட்ட இந்த 10-11 மாதங்கள்ல 11,000 ரூபாய் ஒரு மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. விழுப்புரத்தில் மட்டும் 60,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் திட்டத்தில், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் தொடரணும்னா நீங்க நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை வாழ்த்து வரவேற்று அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்க நம்பிக்கை இருக்கு. எனவே உங்களை எல்லாம் நான் மீண்டும் கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு தெரியும் இந்த பகுதிக்கு நம்ம ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குறுதிகள் ரூபாய் 3,18,00,000 மதிப்பீட்டுல கெடா ஊராட்சியில் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளிகள் மற்றும் மாணவர் குடியிருப்புகளுடைய கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும். வி சாலை ஊராட்சியில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும். விக்கிரவாண்டி ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் விரைவில் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும். முண்டியம்பாக்கம் முதல் கொசப்பாளையம் வரை, ஒரத்தூர் முதல் முண்டியம்பாக்கம் வரை, பழைய மேலக்கெந்தை முதல் ஆசூர் வரை, பொன்னம்மகுப்பம் முதல் ஆசூர் வரை, மேலக்கெந்தை முதல் டி புதுப்பாளையம் வரை உள்ள பகுதிகள் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும். வாடானூர் வாய்க்காலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்யப்படும். ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய காலை வட்டார வளர்ச்சி அலுவலக பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்படும். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ரூபாய் 62 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும். அதேபோல் சாத்தனூர் அணையின் உபரிநீர் நந்தன் கால்வாயில் இயக்கப்பட்டு விக்கிரவாண்டி தொகுதி விவசாயிகள் பயன்படுகின்ற வகையில் பனமலைப்பேட்டை ஏரியில் சேர்க்கின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்க வைக்கின்றார்கள். இதெல்லாம் நம்முடைய வாக்குறுதிகள். அதே போல செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், நந்தன் கால்வாய் திட்டத்தின் பணிகள் 75% அளவிற்கு நிறைவடைந்திருக்கிறது. அன்னியூர் ஊராட்சியில ரூபாய் 1.5 கோடியில் தீயணைப்பு மீட்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு புதிய காத்திருப்போர் கூடம் மற்றும் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. எண்ணாயிரம் ஊராட்சியில புதிய கால்நடை மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எண்ணாயிரம் ஊராட்சியில அனைத்து வசதிகளுடன் இருளர் குடியிருப்பு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அன்னியூர், அத்தியூர், திருக்கை, எண்ணாயிரம், வெள்ளையாம்பட்டு, தாங்கல், வெள்ளேரிப்பட்டு, பனையாபுரம் மற்றும் பல்வேறு இடங்களில் புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டுள்ளது. எண்ணாயிரம் ஊராட்சியில வேளாண்மை தானிய கிடங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
மாம்பழப்பட்டு முதல் மல்லிகைப்பட்டு வரை, அகரம் சித்தாமூர் முதல் காணை குப்பம் வரை, காங்கையனூர் முதல் பள்ளியந்தூர் வரை உள்ள பகுதிகளில் உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. வீடுகளிலிருந்து குழாயின் மூலமாக விக்கிரவாண்டி பேரூராட்சிக்கு குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி பேரூராட்சியில் புதிய 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி பேரூராட்சியில் 1.5 கிலோமீட்டருக்கு புதிய வடிகால் வசதி தரப்பட்டுள்ளது. ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் புதிய வீடூர் அணைக்கட்டு அமைக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி மக்கள் பயன்பெறும் வகையில புதிய உழவர் சந்தை திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான நல்லாப்பாளையம் ஊராட்சியில் மூங்கில்பட்டு ஓடை பாலம் 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி பேரூராட்சி வெங்கடேஸ்வர நகரில் ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு புதிய மின்மயானம் விக்கிரவாண்டி பேரூராட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி பேரூராட்சிக்குட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிறுத்தம் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்முடைய அரசு அமைந்து இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு செய்திருக்கக்கூடிய சில சாதனைகள் மட்டும் இங்க எடுத்து கூறியிருக்கிறேன். இந்த சாதனைகள் எல்லாம் தொடரணும்னா நம்மளோட திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் கூடுதல் பலம், கூடுதல் பாராட்டு தெரிவிக்கணும்னா வருகின்ற இடைத்தேர்தலில் நம்முடைய விக்கிரவாண்டி தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு கிட்டத்தட்ட குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற வைப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் சந்திருக்கக்கூடிய இந்த வரவேற்புக்கு மீண்டும் என்னுடைய நன்றி கூறி உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி. விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் நேயர்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.